நாம சின்ன பிள்ளைகள்கிட்ட இறக்கம் காட்டுறது, நம்மட பிள்ளைகள்கிட்ட பேர பிள்ளைகள்கிட்ட நம்மட என்ன பக்கத்து வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகிட்ட இறக்கமா நடக்கிறங்கிறது நமக்கு கொஞ்சம் நரவிளக்கோல அவனுக்கிட்ட ஒரு கௌரவம் பக்தி ஒன்று வரும். நான் இப்ப இளந்தாரியா வாலிபன் இருக்கிறேன் என்றால் நம்மட ரோட்ல ஒரு அப்பா போவார், எனக்கு டக்குன்னு அந்த சீன் வரும். நான் சின்ன வயசுல இருக்கக்குள்ள இவர் என்ன கண்டா தூக்கி அணைச்சி போட்டு தான் விடுவார். இவர கடைக்கு நான் போனா எனக்கு ஒரு டொஃபி தந்து போட்டு தான் விடுவார். இப்ப எனக்கு அவரை கண்டு பைக்கில் விட்டு இறங்கி அங்கே எங்க போறீங்க, நான் ஏற்றி கொண்டே விடணுமா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அந்த கௌரவம் தானா வந்து சேர்ந்துடும். அது அவர் போட்டு வச்சது தான், அது அவர் போட்டு வச்சது. எனவே சின்ன பிள்ளைகள்கிட்ட எப்படி நாங்க நடக்கணும்ங்கிறதுல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்வாய்மெண்ட் சூழல்ல நல்ல முறையில் இருக்கணும். பிள்ளையன்று பிள்ளைக்கு முன்னால சொல்லணும், நல்லதென்று சொல்லணும். அதே நேரம் இந்த பிள்ளைக்கு முன்னால நாங்க நம்முடைய பெற்றோர்களை கவனிக்கணும். இந்த பிள்ளைக்கு முன்னால வயதானவர்களை கண்ணியப்படுத்தணும். அது அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிற பாடம். முதல் பள்ளிக்கூடம் தாய் மடிதான். தாய் மடிதான். ஒவ்வொரு தாயும் தாலாட்டு பாடுவா. இப்ப எல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பொட்டிப்பாலை கொடுத்து வேலைக்காரிகிட்ட கொடுத்து போட்டு வேலைக்கு போறோம் நாம. அப்படித்தானே? பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாட்டுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. தாலாட்டு பாட்டு என்ன? பால் கொடுக்கும் போது தாய் ஒரு பாட்டு பாடுவா. அந்த பாட்டு நீதிக்கதையாக நேர்மையானதாக இருக்கும். நீ ஆளப்புறாயிர அந்த உலகத்தை என்று பாடுவா ஒரு தாய். நீ அநியாயத்துக்கு ஒரு நாளும் தலைவணங்க கூடாதுடா என்று சொல்லுவா. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்ற மகனை இருட்டில் வேணுமென்று விட்டு தைரியத்தை பழக்குவான். மகனை தைரியப்படுத்துவான். இருட்டில் போய் நில்லு. ஒரு படை தளபதி ஆகிறதுக்கு என்னென்ன பயிற்சி வேணுமோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பா. பிஞ்சிலேயே சொல்லுவா, நீ ஒரு தளபதி, நீ சாதிக்கணும், நீ ஒரு போர் வீரன், அநியாயத்துக்கு ஒரு நாளும் தலைவணங்க கூடாது என்று சொல்லி சொல்லியே வளர்த்து கடைசி அவர் அப்படியே ஆனார். பாருங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம். இவருடைய ஆட்சி இடங்கள் எல்லாம் சுற்றி வளைக்கப்பட்டாச்சு. நிச்சயமா நம்ம செத்துருவோம், நம்மளை தோக்கடிச்சிருவான்னு நல்லா தெரியும். அவர் வாரார். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வாராங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வயசு போய் கண்ணு ரெண்டும் தெரியல. வயசு போய் 2 கண்ணும் தெரியாது. வந்து உம்மா கிட்ட கேட்கிறாங்க, தாயே, ஹஜ்ஜாஜ் ஏரியாவை சுற்றி வளைத்து விட்டான், என்ன சரணடைய சொல்றான், சரணடையாட்டி என்ன கொல்லுவானாம், சரணடைஞ்சா ஆட்சியில ஒரு இடத்தை எனக்கும் தருவானாம், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறாங்க. வயசான அந்த நிலையிலையும் அந்த வளர்த்து விட்டு அந்த புள்ளட வீரத்தை இன்னமும் சட்டி கிளப்பி சொல்றாங்க. அவன் கையில அவனுக்கிட்ட சரணடைஞ்சி ஆட்சி எடுக்கிறத விட ஈமானோடு மாண்டு போவது மேல், போராடு, உசுர் போகும் வரையும் போராடுன்னு சொல்றேன். சொல்றாரு, அம்மா நான் மௌத்தாகிறத பற்றி ஷஹீதாகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, என்ன கண்ட துண்டம்மா வெட்டுவான், அதை நினைச்சுதான் மனசு வருத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு உம்மா சொல்றா, அறுக்கப்பட்ட ஆட்டை துண்டு போட்ட ஆட்டுக்கு விளங்காது மகனே, போராடு. அப்ப சொல்றார், அம்மா இந்த முடிவோட தான் நான் இங்க வந்தேன், நீங்க தைரியமா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு தான் இப்படி கேட்டேன், போய் வாரன் தாயே என்று சொன்னதும், கிட்ட வா மகன், இது நம்முடைய கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம் என்று மகனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி மகனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து போய் வாண்டு முதுகுல தட்டும் போது பார்க்கிறாங்க, கவசம் போட்டிருக்கிறார். கோழையாவா நீ போக போறாய், கவசம் போட்டிருக்கிற என்று சொல்றாங்க. அப்பவும் அவர் சொன்னார், தாயே மகன் பாதுகாப்பா போறான் என்று நீங்க புரியட்டும் என்றுதான் கவசத்தோடு வந்தேன், இந்த கவசத்தை கலட்டுறன் தாயே என்று சொல்லிட்டு போராடுறார். ஷஹீதாயிட்டார். கடைசியில் அவருடைய அந்த ஷஹீதான உடம்ப தூக்கி குதிரையில வைக்கிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கைத்தாங்கலாக இன்னொருத்தர் துணையோடு களத்துக்கு போறாங்க. இந்த மகனை காட்டுங்க அப்படின்னு சொல்லி
அவரை கையை பிடிச்சி இதான் உங்களோட மகன் அப்படி என்று அந்த சடலத்தை தொட்டு காட்ட சொன்ன உடனேயே மகனை தடவிட்டு அப்படியே கையை வெளியில் எடுக்கிறாங்க. குதிரைட முதுகு, என் மகன் குதிரையை விட்டு இறங்காம போராடினான் ஆண்டு கேட்டாங்க. இல்ல தாயே, நின்றுதான் போராடினார், அவருடைய மையத்தை தான் தூக்கி குதிரையில வச்சோம் என்று சொல்றாங்க. ஒரு கடைசி வரைக்கும் தன்னுடைய மகனை ஒரு வீரனாகவே வளர்க்கணும்ங்கிறதுல கடைசி கண்ணு தெரியாத நேரத்திலையும் கவனமா இருந்தாங்க அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. எனவே பிள்ளைகளை வளர்க்கும் போதே நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லி, இது ஹராம், இது ஹலால், இது கூடா, இது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய பெற்றோர்கள் விடக்கூடிய இன்னொரு தவறு அந்த இடத்துல நான் சொல்லி காட்ட விரும்புறேன். நம்ம அல்லாஹ்வுடைய ஒரு பக்கத்தை காட்டுற, இன்னொரு பக்கத்தை காட்டுறல பிள்ளைகளுக்கு. நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் தூண்டல் போடுவான், அல்லாஹ் நெருப்பு வைப்பான், அல்லாஹ் தண்டிப்பான், இதைத்தான் சொல்றது. ஆனா நம்ம அல்லாஹ்வுடைய அன்பை சொல்ல மறக்கிறோம். இதனுடைய இது இந்தியாவில் காரைக்கல்ங்கிற அந்த தமிழ்நாட்டு போர்டர்ல, காரைக்கல் என்ற ஊர்ல நான் இன்னொரு மௌலவி ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மௌலவி, அவங்களோட ஒரு சைல்ட் சைக்காலஜி நிகழ்ச்சி ஒன்று தான் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த 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 மௌலவியா சொன்னாங்க, அஸ்ஜராத், எங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். காரைக்கல்ல கிறிஸ்டியன்ஸ் கூட இருப்பாங்க, கிறிஸ்டியன் பாடசாலையில தான் மகன் படிக்கிறார். இவ மௌலவியா, இவ எடுத்ததை எல்லாம் பாவம், இது ஹராம் அப்படித்தான் சொல்லுவா. இது பாவம், இது ஹராம், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் அடிப்பான் என்றே சொல்லிக்கிட்டு இருந்திக்கா. ஒரு நாள் பிள்ளை கிட்ட சொல்லிக்க, அல்லாஹ் நெருப்பு வைப்பான். அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஏசு ரொம்ப நல்லவராமே அம்மா. அங்க அம்மான்னு தான் சொல்லுவாங்க அம்மாவை. ஏசு ரொம்ப நல்லவராமே அம்மா. ஸ்கூல்ல சொல்லி இப்பதான் இவ யோசிக்கிறா, இந்த கிறிஸ்தவங்கள்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உங்கள் பாவங்களை வாங்கி கொள்கிறார், இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்றான், நல்ல பக்கத்தை தான் அவன் சொல்லி கொடுக்குறான். நம்ம அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் நரகத்தோடும், ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை பயம் காட்டணும், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் அடிப்பான்னு சொல்லணும். அதே நேரம் அந்த பிள்ளை ஒரு நல்லது செய்யக்குள்ள அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கம் தருவான், நிறைய பழம் தருவான், அல்லாஹ் அவங்கள நல்ல இடத்துல வைப்பான், அல்லாஹ் அவங்களோட ரொம்ப இறக்கமா இருப்பான், இதையும் சேர்த்து சொல்லணும். அதை வெல்கம் பண்றதை விட்டுட்டு தண்டிக்கிறத மட்டும் நாம் கையில் எடுக்கிறோம். ரெண்டுமே செய்யணும். குர்ஆன்ல எடுத்து பாருங்க, நீங்க குர்ஆன்ல எந்த வசனத்தை எடுப்பாங்க, நரகத்தை பத்தி வசனத்தை எடுங்க, நரகத்தை பத்தி ஒரு வசனத்தை எடுங்க, நேர வாய்ச்சி போங்க, கீழே நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்து மீள்பவர்களுக்கு மன்னித்து கிருபை செய்கிறான் என்றுதான் முடிப்பான். நரகத்தை பத்தி சொன்ன பக்கத்துல சொர்க்கம், அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் மூமின்களுக்கு இப்படி இருக்கும் என்று சொல்லுவான். பாவிகள் பத்தி சொன்னா சொர்க்கவாதிகள் இப்படி இருப்பாங்க. ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். அப்ப பிள்ளைகள்கிட்ட அல்லாஹ்வை பற்றிய மோட்டிவேஷன் கட்டாயம் இருக்கணும். இது பிள்ளைகள்கிட்ட நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூழல், அப்படியே உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது, பிள்ளைகளுக்கிட்ட மனம் விட்டு பேசணும். நாங்க பாப்பாவும் மகனும் தான், உம்மாவும் தான், பாப்பாவும் தான், பிள்ளைகள்கிட்ட பேசணும். தொடர்பாடல் கொஞ்சம் கூட இருக்கணும். நாங்கள் இன்றைக்கு பெரிய பிஸ்னஸ் மேன், நாங்கள் பெரிய ஃபேக்டரியை நடத்திட்டு இருப்போம், அல்லது ஒரு கடையில் தொழிலில் இருப்போம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், நம்மளோட பொண்டாட்டி பிள்ளைகளை மறந்துட்டோம். எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம், ஒரு பாட்டிக்கு நேரம் ஒதுக்குறோம், நம்மளோட பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நேரம் ஒதுக்குறதுல ரொம்ப கஞ்சத்தனம் காட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த போன்ல நாம திறந்த வாட்ஸ்அப்புக்கு நேரம் ஒதுக்குறோம், அதுல இருக்கிற மெசேஜ்களுக்கு பதில் போடுறது, வைப்பரை பார்க்கறது, ஃபேஸ்புக்கை பார்க்கறது, இன்னொன்று டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக்கில் ஏற்றுறது, இதுலேயே 7-8 கடமைகளை நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். என்ன, ஆனால் நம்மளோட பொண்டாட்டி பிள்ளைகள கடமைகளை நாங்கள் நிறைவேற்றலையே. கட்டாயம் இருக்க வேண்டிய, என்னட்டையும் இருக்க வேண்டியது, உங்கள்கிட்டையும் இருக்க வேண்டியது. டெய்லி ஒரு டைம் ஒதுக்குங்க, உங்க மனைவி மக்களுக்கு ஒதுக்குங்க. பொண்டாட்டியும் சேர்த்துக்கிறேன், நான் அந்த பிள்ளைய வளர்க்குறேன்னா பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும். உம்மா நான் பழையவங்க சொல்லுவாங்கல்ல, ஊராட பிள்ளைய தலைய தடவினா, எங்கட ஊர்ல சொல்லுவாங்க, ஊராட பிள்ளைட தலைய தடவினா தன்ற பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழியோட விளக்கம் என்ன தெரியுமா? ஊராட பிள்ளைட தலைய தடவினா நம்ம நினைச்சிட்டீங்க அனாதையை ஆதரிச்சா நம்மட பிள்ளை அல்லாஹ் பார்த்துக்குவான்னு. அப்படி இல்லை. நம்ம கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டி ஊராட பிள்ளை, யாரையோ ஒரு பிள்ளைய தன் கல்யாணம் முடிச்சு வந்திக்கும். ஒரு வாப்பா மகனுக்கு கல்யாண வசியத்து சொன்னதுதான் இது.
பாப்பா மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொன்னார், மகன் ஊராட புள்ளட தலைய தடவினை என்றால் உண்ட புள்ள தானே வளரும். இந்த பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கிறி, அவளுக்கிட்ட தான் உண்ட புள்ள வளர போகுது, நல்லா வந்துடும். பொண்டாட்டிட்ட அன்பாடிடா, உண்ட பிள்ளை அன்பா அவ பார்த்துக்குவா, அவன் நல்ல ரிலாக்ஸ் ஆகிக்கணும், மூட் அவுட் இல்லாம. இது புருஷனால ஒரே பொண்டாட்டிக்கு தொல்லை, புள்ள வந்து நாங்கல உங்க பாப்பா கிட்ட வைக்கலன்றா, என்றுவா. டிப்ரெஷன் வந்துடும், பேனிக் அட்டாக் வரும். நிறைய பெண்களுக்கு இப்படி கவுன்சிலிங் வந்ததால நிறைய பேர் வாராங்க, பேனிக் அட்டாக். புருஷனால ஒரு சின்ன பிரச்சனை, பேனிக் அட்டாக், கிரவுண்டியஸ் டெலியூஷன் சொல்லுவாங்க. தனக்குள்ள சில வேலைகளை செய்வா, உலகையால மகனுக்கு எறிஞ்சு ஓட்டுவான், கத்தி அளவிட்டு இழுத்துட்டோம். அது வரைக்கும் தெரியாது நாம பிள்ளைக்கு நான் வெட்டுறோம்ன்ற தெரியாம ஒரு வேலை செய்வாங்க. அபாய போட்டு தெருவில் இறங்கி 1.5 கிலோமீட்டர் நடந்துடுவா. போகும்போது அந்த நாம எங்க இருக்க டென்ஷன்ல வாரது விளங்கிட்டா. இப்படி நாம மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் டைமை கட்டாயம் ஒதுக்கணும். என்னென்னலாம் டைம் ஒதுக்குறோமே, கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு வீட்டில் அந்த போன் எல்லாம் சைலண்ட்ல வச்சு போட்டு, ஏன் நம்ம அடுத்தவங்களோட பிரச்சனை இது, அடுத்தவங்களோட பிரச்சனை இது, நம்மளோட பிரச்சனையை முடிச்சு போட்டு தான் அடுத்தவங்களோட பிரச்சனை. உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் வைங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும். மற்ற டைம்ல கொஞ்சம் சைலண்ட்ல ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு, இங்கே வாங்க மகன், இங்கே வாங்கன்னு எல்லார்கிட்டையும் அன்பா, ஸ்கூலுக்கு போனீங்களா, என்னென்ன பாடம் நடந்துச்சு, என்ன சொல்லி தந்தாங்க, வெரி குட், வெல்கம் பண்ணணும். எழுதினத்தை பார்த்தா நச்சம் மிச்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். பச்சை பிள்ளையா எழுதிருப்பான், வெரி குட் நல்லா இருக்கு மகன், இது மட்டும் ஒரு சின்ன பிள்ளை, அதை திருத்திக்கங்க. என்னடா இது எழுதிக்கிற மாடு மாடு சொல்லிடக்கூடாது. ஒரு பிழையை சொல்றதுக்கு முன்னொரு நல்லதை செய்யுங்க. ரசூல்லா சொன்னாங்கல்ல, ஒரு பாவத்தை செஞ்சா ஒரு நன்மையை செய்ய, அது இதை தின்றும். ரசூல்லா திருத்தரத்துல ஒரு அழகான ஒரு வழிமுறையை காட்டியிருக்காங்க நமக்கு. ஒரு பிள்ளோட ஒரு தவறை திருத்தினால் அதோட மட்டும் விட்டுறக்கூடாது. ஜக்காத்தாக வந்த ஈச்சம்பழ குவியல்ல ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஒரு பழத்தை தின்னுட்டாங்க, தப்பு. என்ன தப்பு? நபியுடைய குடும்பத்துக்கு அது ஹராம், ஹராத்தை செஞ்சிட்டாங்க மகன் பேரப்பிள்ளை. அதை ரசூல்லா தடுக்கிறாங்க. அழகான ஒரு ஹதீஸ் இது. எப்படி தடுத்தாங்க? ஒரு பிள்ளை ஓடி போய் பிள்ளைகிட்ட வாய்க்குள்ள விரலோட்டி பஹ் பஹ் துப்புங்க மகன் துப்புங்க என்று சொல்லி துப்ப வச்சுட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? துப்ப வச்சுட்டு நீங்க படா ஹராம் அப்படி சொல்லல. அலா தஅரிஃப் அன்னா லா நஅகுல் ஹதா, மகன் உங்களுக்கு தெரியாதா நாம இதை சாப்பிடக்கூடாது. இதைத்தான் மனுஷன் ஏற்றுக்குவான். நீ என்று விரல் நீட்டி கதைக்கிறத ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். வழங்கிட்டா. இப்ப நான் உங்களோட ஊருக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நின்று இந்த மைக்க பிடிச்சி நீங்களெல்லாம் வட்டி சாப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நரகம் என்றா, இவன் என்னடா இவன் அக்கரபத்துல இருந்து நமக்கு வந்து ஏசா வந்திக்கான், எப்படி விரல் நீட்டி பேசுறேன்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய அழகான ஒரு உதாரணம் இல்லையா யாசின் சூறாவுல அந்த நபிமார்களை அடிச்சு கொல்ற சிலை வணங்கிகளுக்கிட்ட ஒரு மனிதன் ஊரின் கோடையிலிருந்து ஓடத்திலிருந்து ஓடி வந்து சொல்றார், வமா அலியலா அபுதுல்லதி ஃபதரனி, என்ன படைச்ச ரப்ப நான் ஏன் வணங்காம இருக்கணும்னு கேட்கார். அவர் வணங்குறவர், அவனோடதான் வணங்காதவன்கள். உங்களை படைச்ச ரப்ப ஏண்டா வணங்குறீங்கல்ல கேட்காம என்ன படைச்ச ரப்ப நான் ஏன் வணங்காம இருக்கணும் என்று சொன்னா அப்படியே ஈர்த்து எடுக்குது. ஒரு பாவத்தை தடுக்கிற நேரம், ஒரு பிள்ளையை சுட்டி காட்டுற நேரம் ரசூலுல்லா நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, நாம இதை சாப்பிடக்கூடாது மகன், உங்களுக்கு தெரியாதா? அலா தஅரிஃப் அன்னா லா நஅகுல் ஹாதா, நாம இதை சாப்பிடக்கூடாது மகன் என்று பொதுவாக பேசுறாங்க. அப்ப ஏற்றுக்கிறதுக்கு மனசு ரெடி ஆகும். அதோட மட்டும் விடல, அப்படியே பிள்ளைய அப்படியே அணைச்சி அதை துப்ப வச்சுட்டு நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு போயிருக்கலாம். பிஸியான ஆள் தான். அந்த இடத்துல நின்று இன்னொரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பாட்டு, ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஒரு அழகான துவா சொல்லி தரேன், நீங்க ஓதுங்க. அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லினி ஃபீமன் தவல்லைத். நம்ம ஆட்கள் குனுத்துல ஓதுவாங்களே சுபஹுக்கு, அது ஈச்சம்பழம் தின்றதுக்கு சொல்லி கொடுத்த துவா. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு தப்பை தடுத்த உடனேயே இன்னொரு விஷயத்தை சொல்லி நல்லதாக்கி அந்த இடத்துல அந்த மனசில் உள்ள காயத்தை சேவ் பண்ணி எவ்வளவு அழகா அந்த பிள்ளைகிட்ட பழகுறாங்க.
அதனால ஒரு பிள்ளைட நீங்க கொப்பி ஒண்டி பாக்குறீங்க, அது பிள்ளையா இருக்குன்னா அதுக்கு முன்னையோ பின்னையோ ஒரு நல்லது இருக்கு, முதல்ல அதை வெல்கம் பண்ணு. மாஷா அல்லாஹ், இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அந்த பிள்ளையா எழுதினது அம்மாண்டத்துல மாவனாக்கு அரவு வரலன்னு அம்மா எழுதிய அழகா அழகான நான் கூட சின்ன கைதானே வட்டிவா எழுதிக்கங்க. இதுல மகன் பாருங்க ஒரு பிள்ளைய ஒன்று இருக்குத்தானே, அம்மா ஒரு அரவு வரணும் இல்லையா? பாப்பா எழுங்க பாப்போம், அதையும் எழு. வெரி குட், ரைட். இப்படிதான் பிள்ளைகளை பேசணும். அப்ப பிள்ளைகளை பாப்பா இருந்து பேசணும், பிள்ளைகள்கிட்ட பேசணும். மனைவி கிட்ட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. கடைசியில் அது பிரச்சனை இருக்கும். பிள்ளைய வளர்க்குறா 2 இன்ஜினும் வேலை செய்யணும், இந்த இன்ஜினும் அந்த இன்ஜினும் வேணும். ஒரு இன்ஜினை பழுதாக்கி விட்டா நீங்க மட்டும் தங்க மாட்டீங்க. அப்ப லேடிஸ் சைட் அந்த அவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். என்னண்டு பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு மனைவி, மனசு சந்தோஷமான ரிலாக்ஸா இருக்கணும் அவன். அப்ப அவகிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. எல்லா பெண்களுக்கிட்டையும் இருக்கிற சமகால பிரச்சனை என்னண்டா, புருஷனார் தன்னோட இருந்து கதைக்காரு இல்ல, எந்நேரமும் போன்ல. ஊட்ட கொஞ்ச நேரம் இருப்பார், ஞாயிற்றுக்கிழமை லீவு, அவ்வளவும் போன்ல. இதுக்கு நீங்க வெளியிலேயே இருந்திருக்கலாம், இங்க வந்து போனை நோண்டணுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டிக்கு முன்னுக்கு இருந்து போன்ல நோண்டி நோண்டி இருக்காங்க. ஒரு போன் வருது, பேசிட்டு வைக்கிறீங்க, அது வேற விஷயம். இந்த போனுகள் வந்ததுக்கு பிறகு இதுல இடைக்கேட பேசுறோமே தவிர மற்றதெல்லாம் வேற. போனை கண்டுபிடிச்சதே கதைக்கிறதுக்கு தான். இப்போ போன்ல இடைக்கேட தான் கதைக்கிறோம், மற்றதெல்லாம் இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அது இது வைபர் சாஃப்ட்வேர், இது நிறைய போயிட்டு இருக்குது. அங்க லைக் பண்றோம், இங்க லைக் பண்றது, குரூப் வச்சுக்க. ஒரு பெருமையா சொல்லுவோம், நம்மகிட்ட கொஞ்சம் 10 குரூப் இருக்கு, 10 குரூப் இருக்கு, 2 சிம் இருக்கு. என்ன பொண்டாட்டியோட இப்ப காய்ச்சிக்கிருந்த நீ 10 குரூப்போட காய்ச்சிட்டீங்க, பொண்டாட்டியோட இப்ப காய்ச்சிருந்த சொல்லுவா. ஒரு அரை மணி நேரம் குந்தி காய்ச்சிட்டிப்பியா? எங்கேயாவது கூட்டிக்கு போயிருப்பியா? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயிர மடியில படுத்து குர்ஆன் ஓதிக்காங்க. இப்ப கடைசியா மடியில படுத்த கல்யாணம் முடிச்ச புதுசில படுத்திருப்பேன். இப்ப கட்டாயம் கணவன் மனைவி நீங்க நெருக்கமா இருக்கணும். உங்களுக்குள்ள புரிஞ்சு. பெண்களும் ஒரு தவறு செய்றாங்க. இந்த பெண்களை நேரத்தை கடன் வாங்கிட்டானுங்க, நாடகத்தை போட்டு நேரமும் நாடகம், எல்லா சேனல்லையும் நாடகம். அந்த முடியிற கட்டம் இருக்கே, அடுத்த நாளைக்கு கட்டாயம் அந்த உட்காரு என்ற கட்டம் தான் அது. பொய்சன் போட்டல் எடுத்து, நஞ்சி போத்தல் எடுத்து மூடிய திறந்து அங்க கூட தொடரும். நாளைக்கு கட்டாயம் இத பாக்குறது. இப்ப அந்த நாடகம் தொடங்குற டைம்ல புருஷன் டீ கேட்டு பார்க்கட்டுமே, பார்ப்போம். ஒரு டீ கடையில போய் குடி டீயா? அதை சமாளிக்கிறதுக்கு பெண்கள் வர்ற பாடு இருக்கே. ஒரு நாளும் டார்லிங் போடாதவ அந்த டீக்கு ஒரு டார்லிங், ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் லேட்டா தாருனே டார்லிங் செல்லம் டிவிக்கு முன்னால வைக்க. இந்த ஆளும் இப்படி ஒரு கதை, கல்யாணம் முடிச்சு இவ்வளவு நாளைக்கு கதைக்கு இல்லையே பரவாயில்லன்ட்டு பெய்த்துருவார் டீயே குடிக்காம. தயவு செஞ்சு இந்த டிவியை தூக்கி வைங்க ஓரங்கட்டுக்கு. இதால தான் பிள்ளைகள் ஓதாம படிக்காம பழுதாகுது. நீங்க எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அதைத்தான் பிள்ளைகளும் இன்ட்ரெஸ்ட் காட்டும். விளையாட்டா அப்ப நிறைய பெண்கள் இந்த டிவியில போய் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வருது. ஒரு காலிக்கோட்ல காலி கல்யாணம் பிரிகிற கேஸ் ஒன்று வருது. என்னன்னு விசாரிச்சுட்டு போனா இவரு போற டைம்ல அவ டீ ஊத்தி கொடுக்கல, கவனிக்கல. அதுக்கு அந்த ஆளு எடுத்து பிடிச்சி எல்லாம் உடைச்சு கொண்டு விட்டுட்டார். வீட்டுல இருந்த ஷோகசி அது இதெல்லாம் உடைச்சு விட்டார். டிவி எல்லாம் தூக்கி குப்பரை தள்ளி விட்டு ஒரு ஓட்டை. ஏன் உடைச்சிங்க, என்ன நடந்தோன்னா, நான் போய் இருக்கேன், டீ எங்கன் தண்ணி எங்கன், அவன் டிவியில இருக்க, அந்த டிவி தேவையில்லை உடைச்சேன். என்னம்மா டிவியில் என்ன ஓடின? கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கு இருந்ததப்பா. அப்ப புருஷனுக்காக டீ ஊத்தி கொடுக்காம இருந்தது என்ன தப்பு இல்லையா? அப்ப கணவனுக்காக நாடகம் பார்த்து கணவனை இழக்கிறதுக்கு காலிக்கோட்டுக்கு வந்துட்டாள். இதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த டிவியில போய் உட்கார்ந்து பெண்களும் ஆண்களோட பேசாம இருக்கிறீங்க. இவங்க போன்ல உட்கார்ந்து பெண்களோட பேசாம இருக்கிறாங்க. கட்டாயம் மனைவி மக்களுக்கிட்ட தொடர்பாடல டெய்லி ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டா ஒரு நல்ல சாலிகான குழந்தைகளை நாங்க உருவாக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது, இந்த பிள்ளைகளை இமோஷனை அடக்கக்கூடாது. பிள்ளைகளை மன வெளிச்சிகளை நாங்க அடக்கக்கூடாது. அடக்கினால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு பின்னால ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது. மன வெளிச்சிகளை அடக்கிறண்டா என்னன்னு சொன்னால்,
ஒரு ஆளுக்கு அழுக வந்த ஆளணும், இறைவன் அப்படி தம்பிச்சு படைச்சிக்க. அழுகையை அடக்குறாக்களுக்கு சரியான டிப்ரெஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். நிறைய பேருக்கு இந்த அழுகையை அடக்குற தன்மை இருக்கும். அழுகையை அடக்குறவங்க ஒரு இடத்துல வெடிச்சிட்டா ரொம்ப வேகமா இருப்பாங்க. அழணும், அழுது மனசில் இருக்கிற பாரத்தை எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கும். ஒரு பிரச்சனைன்ற இடத்துல அழுங்க, அல்லாஹ் கிட்ட சொல்லி அழுங்க, துணைக்கிட்ட சொல்லி அழுங்க. துணையை வச்சு படைச்சதுக்கே அல்லாஹ் காரணம் சொல்லலாம், லி தஸ்குன இலையாண்டு தான். அந்த துணைக்கிட்ட போய் நிம்மதி அடைய. பொண்டாட்டி அவ பிரச்சனையை நம்மக்கிட்ட சொல்லி தோல்ல சாஞ்சி அழுது நாம ஆறுதல் வார்த்தை சொல்லி தலையை தடாவி நான் இருக்கேன் எதுக்கு நீ பயப்படுற, நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் என்று ஆறுதல் சொல்லணும். இவர் ஒரு கஷ்டத்தை போய் பொண்டாட்டிக்கிட்ட தான் சொல்லணும். சே இப்படி செஞ்சு போட்டான்கள், ஏமாத்தி போட்டான், பொய்யான செக் ஒன்றை தந்துட்டான் அப்படின்னு போனா போட்டு விடுங்க, மனிதன் சுனாமி வந்து ஊட்ட இலக்கலையா விடுங்க என்று அவ ஆறுதல் சொல்லணும். இப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஆறுதல் சொல்லி அரவணைக்கிறது தான் இந்த சோடியை படைச்சது. கல்யாணம்ங்கிறதுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஒரு கணவன் மனைவி ஆளுக்கால் திருப்திப்படுத்தணும்டா எல்லாம் தான். அப்போ ஒரு நிம்மதிக்காக அங்க போகும். அப்ப இதுல அழுது தீர்க்கணும். சிரிப்பு வந்தா சிரிக்கணும், ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க தானே. சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழணும், வெக்கப்பட்டா விடணும். ஒரு சஹாபி வெக்கப்பட்டு இருக்கிற ஒருத்தருக்கு புத்திமதி சொல்லிட்டு இருந்தார் தன் சகோதரனுக்கு, பொம்பளை பிள்ளை மாதிரி வெக்கப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். போயிட்டு இருந்த நபிக்கு அது காதுல விழுந்துட்டு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து சொன்னாங்க, விடுங்க அவர் வெக்கப்படட்டும். அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை, விடுங்க வெக்கப்படட்டும். உணர்வுகளை ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, மனவெளிச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணி அடக்கினால் அது வேற விளைவை கொண்டு வரும். அழுகை அடக்குறாக்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அந்த மனசுக்குள்ள அது ஏங்கி தவிக்கும். இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு உளவியல் அறிஞரா சொல்லுவாங்க, அவருடைய எல்லா கருத்தையும் எடுக்க இயலாது, நிறைய கருத்துக்கள் நியாயமானது. அவர் உளப்பகுப்பாய்வு கோட்பாடு என்று ஒரு தத்துவம் வைக்கிறார். ஆளுமை விருத்தி சம்பந்தமாக பர்சனாலிட்டிக்கு ஒரு தத்துவம் வைக்கிறார். மனிதன் மனசை மூளையை மூணா பிரிக்கிறார். மனிதன் மனம், மனித மனத்தை மூணா பிடிக்கிறார். கன்சியஸ் மைண்ட், சூப்பர் கன்சியஸ் மைண்ட், அன்கன்சியஸ் மைண்ட் என்று பிடிக்கிறார். அதாவது இட், ஈகோ, சிப்போ ஈகோன்னு சொல்லுவாங்க. அது சைக்காலஜி படித்தவங்களுக்கு தெரியும். அந்த அன்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஆழ் மனது, கடலுக்கு அடியில் இருக்கிற பெரிய பனிமலையை போன்று, வெளியில தெரியாது, வெளியில கொஞ்சம் தான் தெரியும். அது வெளிமனது, இது ஆழ்மனது, நடுமனது என்று தமிழ்ல சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில நாங்க நம்முடைய சூழல்ல நாங்க நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ற மனவெளிச்சிகள், வேதனைகள், துன்பம், கஷ்டம், துயரம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, தோல்வி, இது எல்லாமே நம்மட ஆள் மனசுக்குள்ள தேங்கி நிக்குது. எல்லாமே இருக்குது. அப்படியே மேல இருந்து கீழே அமுழ்கிக்கிட்டே போகும். பாப்பா மௌத்தா நண்டு மேல நிற்கும் அந்த கவலை. சாப்பிடுவோம், எனக்கு ஒண்ணும் வேணான்றார். டீ குடிப்போம், வேணாம் அப்படின்றார். அடுத்த நாள் கொஞ்சம் கீழே அமுன்றும், சாப்பிடுவோம்னா வேணாம், நான் டீயை மட்டும் சாப்பிட்றேன்றார். ஒரு டீ குடிப்பார். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும், கொஞ்சமா சாப்பிடுவார். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும், நார்மலா சாப்பிட்டுருவார். மறுவா கீழவே இறங்கிடும், ட்ரிப்பை தருவார், மறந்து வைத்து ஜோக் அடிப்பார், நகைச்சுவையா பேசுவார், சித்திச்சு மகிழ்வார், எல்லாம் முடிஞ்சு. ஆனா அது வெளியில போகல, நம்மட மனசுக்கு தாண்டி இருக்குது. பாப்பாட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்துட்டார். பாப்பா பாவிச்ச ஒரு பொருளை நாம கண்டுட்டோம். பாப்பா எழுதி வச்ச ஒரு டைரியை திரும்ப வாசிக்கும், செகண்ட் ஆகும். கீழே இருந்தது நங்கன்னு மேலே வந்துடும். அன்றைக்கு பசிக்காது, நித்திர வராது, பாப்பாட நினைவா இருக்கும். மர திரும்ப அமுழும். இதுதான் மனுஷன். கவலைகள் உள்ளுக்குள்ள இருக்கு, தேவையான டைமுக்கு வரும். அப்நார்மலான விஷயம் என்னன்னு சொன்னால், உள்ளுக்கு இருந்தது மேல வந்து திரும்ப அமுழாம இருந்தால் அப்நார்மல். அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யும். இளவிறக்கம் சொல்லுவாங்க. வேண்டிய ஒரு ஆள் மௌத்தா போய்த்தார், உங்களுக்கு புருஷன், பிள்ளை, மனைவி, வேண்டிய ஒரு ஆள் மௌத்தா போய்த்துருவாங்க. மௌத்தானா ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ள அவருக்கு வேற வேற பிரச்சனைகள் வந்தா டாக்டர்மார் ஒரு மருந்தும் கொடுக்க மாட்டாங்க, ஆறுதல் வார்த்தை தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் அங்கஞ்ச போங்க அப்படி இப்படி ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. 3 மாசத்துக்கு நார்மல் தான். 3 மாசத்தை தாண்டியும் அவர் அழுதுகிட்டே இருக்காருண்டா அப்ப ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இது மனுஷன் மனசு,
அப்படித்தான் அளந்து வச்சுக்கிறாங்க. நான் அளந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பிள்ளைட உணர்வுகளை அடக்கிற நேரம் அந்த உணர்வுகள் நிறைய உணர்ச்சிகள் இருக்கும். ஒரு பிள்ளை ஓடி போய் சுவரில் முட்டினா பிள்ளை என்ன செய்யமெண்டா திரும்பி பிள்ளைகளை ஐக்கியூ பார்க்குற முறை ஒன்று இருக்குது. இன்டெலிஜென்டான பிள்ளைகள் அதில் கொஞ்சம் குறைய இன்னும் கொஞ்சம் குறையண்டு இருக்குது. அதில் சில டெஸ்ட்டுகள் இருக்குது. ஒரே சம வயது பிள்ளைகள் எடுத்து வச்சு செய்வாங்க. கட்டிலால் வலிட்டு வந்து கீழே வந்து அப்படியே உளுந்துட்டேன்னு சொன்னா ஐக்கியூ குறைய கட்டிலால் அப்படியே இழி வந்து கீழே கட்டி பார்த்துட்டு நைஸாக ரிவேஸில் போகுதுண்டா ஐக்கியூ கொஞ்சம் இருக்குது. கட்டிலால் இழி வந்து கீழே கட்டி பார்த்துட்டு காலொண்டை போட்டுக்கிட்டு கத்தி உமாவை கிட்ட எடுத்து ஏமாத்தினா ஐக்கியூ கூட இருக்கேன் அர்த்தம். இப்படி பிள்ளைகளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. மேலத்தைய நாடுகள் அதெல்லாம் செய்வாங்க. இந்த பிள்ளைகளோட ஐக்கியூ எப்படி இருக்கேன்னு சொல்லி. ஐக்கியூ கூடின பிள்ளை என்ன செய்யமாண்டா சுவரில் முட்டினோட நாளாது. சின்ன பிள்ளைகள் ஓடி போய் சுவரில் முட்டினாலாது திரும்பி 6 இருக்கு 6 பார்த்துண்டு பார்க்கும். சும்மா வேஸ்ட்டாக குளராது. அது அன்னைக்கு அம்மாண்டா ஸ்டார்ட் ஆகும். ஐக்கியூ கொஞ்சம் குறைஞ்ச பிள்ளை முட்டின நேரம் அவளை அழுவா ஒத்தரவில்லை அப்படின்னு கத்தும். ரைட்டா? அது கொஞ்சம் குறைய கொஞ்சம் கூடின ஆள் பார்க்கும். கொஞ்சம் கட்டியான ஆள். அப்போ அழுகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த உம்மா என்ன செய்யற ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அடக்குற ஒண்ணுமில்லை பிள்ளைக்கு ஒன்றுமில்லை சரி பிள்ளைக்கு ஒண்ணுமில்லை பிள்ளைக்கு வலிக்கலன்றன இந்த பிள்ளை உச்சாப்புல அலாம நிற்கும். இன்னொரு வேலை செய்வாங்க. சுவருக்கு ஒரு அடி. பிள்ளைக்கு அடிப்பியா சுவருக்கு ஒரு அடி. இன்னொரு மடத்தனத்தை செய்யறேன். நாம் 2 மடத்தனத்தை செஞ்சு ஒரு பிள்ளைய கண்ட்ரோல் பண்றோம். இது பிள்ளைக்கு பிரச்சனை. இது பின்னால ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். என்ன செய்யறோம்? நாம ஒரு உணர்வை அடக்குறோம். அந்த உணர்வை அடக்கிறதால அந்த பிள்ளை உணர்வை அடக்க பழகிக்குது. அது அண்டைக்கு மட்டும் இல்லை, அதை தன்ற பழக்கமாக்கும். இப்ப அழுவுறல்ல, அழாம இருந்து பழகினால் அது பிள்ளை. அழணும். அடுத்தது சுவருக்கு அடிக்கிறதால பிள்ளை சரியாத்தான் இருக்கு, சுவர் தான் புல செஞ்ச ஒரு கற்றல், பிழையான ஒரு கற்றலை நாங்க கொடுக்கோம். விளங்கிட்டா? பிள்ளையான ஒரு கற்றல் தானே, பிள்ளை தானே வந்து மோதினேன். அப்ப நீங்க சுவருக்கு அடிச்சதால பிள்ளை இன்னொரு நாளைக்கு வந்து விழுந்து விட்டு அடிமா சுவருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சுவருக்கு அடிக்க கூடாது, பிள்ளைகிட்ட தவற சுட்டி காட்டணும். பாத்தீங்களா டைல்ஸ் வலிக்கிட்டு நீங்க முட்டிட்டீங்க, பாத்தீங்களா நீங்க முட்டிட்டீங்க, சுவரு அடிச்சு. நம்ம தமிழ்ல நிறைய பிள்ளை இருக்குது. நாம சொல்ற காலை கல் அடிச்சுட்டு, கல்லுக்கு காலால் அடிச்சு போட்டு சொல்ற காலை கல் அடிச்சுட்டு. என்னடா கண்ணத்துல காயம்? நிலை அடிச்சாங்க. நிலை சும்மா இருந்த உனக்கு வந்து அடிச்சு போட்டு போனா, நீதான் நிலையில போய் முட்டிட்ட. பேச்சே புள்ள சட்டை கட்டையா பேத்தமோ, சட்டை கட்டையாகிறல்ல என்ன சாப்பாடு இல்லாம இருந்தா நாம தான் நீளமாவிட்டோம். நம்ம வளர்ந்துட்டு சட்டையில குற்றம் சொல்றது, சட்டை கட்டையாயிட்டான் இல்ல. அது மாதிரி பிள்ளைக்கு நாங்க சுவருக்கு அடிச்சு ஒரு பிழையான வழிமுறையை காட்டுறோம். சுவருக்கு அடிப்பியான இல்லை, நாம சொல்லணும் பாத்தீங்களா நீங்க வலிக்கிட்டீங்க, கவனமா வரணும்னு சொன்னா அந்த புள்ள புதிய விஷயத்தை கற்றிருக்கு. டைல்ஸ் இருக்கிற இடத்துல உமா சொல்லிக்கா கவனமா போகணும், விழுந்துருவோம் நாம ஒரு விஷயம் சொல்லுது. 2வது விஷயம், வலிக்கலன்னு சொல்றோம், அது பிள்ளை. நாம என்ன சொல்லணும்டா சரியாவிடும் என்று சொல்லணும். வலிக்கலன்னு சொல்லக்கூடாது. வலிக்குதாம்மா முட்டின தானே, சரியாவிடும், உம்மா தடவி விடுறேன், உப்பா தாரேன் என்று சொல்லி நீங்க உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு அடிபட்ட இடத்துல முத்தம் கொடுக்கறது ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஹக்கு ப்ரெஷர். முத்தம் கொடுத்தா உண்மையிலேயே வலி குறையும். விளங்கிட்டா? அதுக்காக பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் நீங்க. இது ஒரு ட்ரீட்மெண்ட். இதை நீங்க செஞ்சு சரியாவிடும், நல்லா பெய்துரும், உம்மா தடவி விடுறேன் இப்படி சொன்னால் அந்த பிள்ளையோட அழுகுற அளவுக்கு அழுதுட்டு நின்றும். அழுத தொடங்கினது பிறகு நிப்பாட்டலாம். அழாமலே பிள்ளைய வளர்க்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா பிள்ளைகள்கிட்ட வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீங்க ஆரம்பத்திலிருந்தே பழக்கணும். நிறைய பேர் 100 எடுக்கணும், மார்க்ஸ் 100 எடுக்கணும்,
நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும். இப்படியே வளர்க்குற கடைசியில் ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்தது பிறகு சூசைட் பண்ணுற பிள்ளை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தோல்வியை சூசைட் பண்ண பிள்ளை எல்லாரும் ஸ்ரீலங்காவில் இந்த முறை ஓலெவல் ரிசல்ட், போன வருஷம் ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்தது ஏலெவலுக்கு என்ன 3 பேர் சூசைட் பண்ண. ஏலெவலில் ஓலெவல் தானே, ஓலெவல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு 3 பேர் சூசைட். அந்த 3 பேரும் மாறு கெட்டிக்கார பிள்ளைகள். ஒரு ஏ வராததுக்கு 7 ஏ வந்து ஒரு பி வந்ததுக்கு சூசைட். அதை தாங்க அதே பெரிய மார்க்ஸ் அப்படியாவது வராதாண்டு நிறைய பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நாம பழக்கலை. சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்த்துட்டோம். விளையாடக்கோள கூட நம்முடைய பிள்ளை தான் அதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வைக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ போலை புறக்கி கொடுங்க, அவர் அடிக்கட்டும். நான் நம்முடைய பிள்ளை பெற்ற பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ இப்படி பெற்ற, நீ போய் புறக்கிட்டு வா. இவன் அதுக்கும் பழக்கணும், எல்லாத்துலேயும் பழக்கணும். கதாபாத்திரம் எல்லாம் பெறணும், தோல்வி பெறணும். அது அப்படித்தான் மகன். சில நேரங்கள் அப்படி மார்க்ஸ் குறைய வரும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இது பாஸ் மார்க்ஸ் தான். 50 மார்க்ஸ் எடுத்திருக்கிறீங்க, பரவாயில்ல, நல்ல மார்க்ஸ் தான் மகன், வெரி குட். அப்படி தான் இருக்கணும். அடுத்த முறை இதை விட கூட எடுக்கணும் என்று சொல்லணுமே தவிர திட்டக்கூடாது. அடுத்த முறை இதை விட கூட எடுக்கணும்னு சொல்லணும், திட்டுறது இல்லை. அடுத்த முறை இதை விட கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாம் எழுதி போட்டு வந்திருக்கிற பிள்ளைகள்கிட்ட வெரட்டன் ரிசல்ட்ஸ் உங்களோட தோலை உரிக்கிறது காத்துக்கிட்டேன் நான். வாரது வெறும் மகன், நீங்கள் அல்லாஹ்ல தவக்கல் வைங்க. நீங்கள் எழுதிட்டீங்க, அல்லாஹ் நாடின ரிசல்ட்ஸ்னா எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை மகன். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, என்ன வந்தாலும் ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது இல்லை வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை வேற இருக்குதுமா. நீங்கள் தொழுகை விட்டீங்களே, அதுதான் பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் இங்கே இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோட சேர்த்து பிள்ளைகளை வளர்த்துட்டா அந்த பிள்ளை எல்லாத்தையும் தாங்கும். நிறைய பிரச்சனைகள் வர்றது என்னென்றால் தோல்வியை தாங்கிறதுக்கு ஏழுதில்லை பிள்ளைகளுக்கு. கஷ்டங்களை தாங்க தெரியாது. கஷ்டங்களை நாம காட்டல பிள்ளைகள்கிட்ட கஷ்டத்தை காட்டானால ஒரு கஷ்டம் வந்தோன்னே டென்ஷன், ஒரு சின்ன கதை டென்ஷன், டிப்ரெஷன், தற்கொலை முயற்சி, எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல, நித்திர இல்லை, இப்படி போறான். என்ன நடந்ததுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கு இன்னது பதில். நம்ம பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட எந்த ஒரு கஷ்டத்தையும் உலகத்தில் ஏற்படுற எந்த கஷ்டத்தையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கு ஒரு நலவு இருக்குது, இதுக்கு ஒரு நலவு இருக்குது. அல்லாஹ் ஒரு மோமினுக்கு காலை முள்ளு தச்சா கூட அதுக்கு பாவங்களை மன்னிக்க வைக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு நலவு இருக்குது. அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ர குல்லஹு கைர், அவனுடைய எல்லா விஷயங்களும் அவனுக்கு நல்லதாத்தான் இருக்கும். ஒலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் மூமின், இது மூமினை தவிர வேற எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க முஸ்லிமில் வர ஹதீஸ். ஒரு மூமினுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ். என்ன நடந்தாலும் அவனுக்கு நல்லதுதான், கெட்டது நடந்தாலும் நல்லதுதான், நல்லது நடந்தாலும் நல்லதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் பொறுமையா இருப்பான், நல்லது நன்மை எழுதுறான் அல்லாஹ். ஒரு மனிதனுக்கு நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், அல்லாஹ் நன்மை எழுதுறான். என்ன நடந்தாலும் நன்மை எழுதப்படுது. அவனுக்கு மையத்து விழுந்துட்டா பொறுமையா இருப்பான், நன்மை எழுதப்படுது. விளங்கிட்டா? அவனுக்கு பெரிய ஒரு ஜொப் கிடைச்சிட்டா நன்றி செலுத்துறான், நன்மை எழுதப்படுது. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த காரியத்திலையும் நன்மையை சம்பாதிக்க தெரிஞ்சவன். இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். கஷ்டங்கள் நாமளே தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ இனி செத்துட்டு நாம இனி வாழ்ந்து வேலை இல்லை, அல்லாஹ் நம்மளை கை விட்டுட்டான்னு கத்தினா அந்த பிள்ளை மனசை சுருங்கி போகும். நம்ம தைரியப்படுத்தி வளர்ந்தா குடும்பத்தோடையே எல்லாரும் செத்து பிள்ளை மட்டும் மிஞ்சினாலும் இதில் எனக்கு பெரிய கூலி இருக்குது, நன்மை இருக்குதுன்னு அந்த பிள்ளை தைரியப்பட்டு வாழ்க்கைக்கு முன்னுக்கு வரும். தோல்வி என்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டானதுங்கிறத பிள்ளைகளுக்கு காட்டணும். தோல்வி என்கிறது ஒரு படிப்பு தான். தோல்வி என்கிறது ஒரு கற்றல். என்ன, நெருப்பை தொட்டன் சுட்டுட்டு கற்றுட்டேன் நான், இனி நெருப்பை சொட்டா சுடுமன்றது எனக்கு தெரியும், கற்றல். அதுதான் இஸ்லாம். தோல்வி ஒவ்வொரு அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க சில விஷயங்களை வெறுப்பீங்க, அது நல்லதாக இருக்கும் நிலையில். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது நல்லதா இருக்கும். ஒரு கல்யாணம் பிரிஞ்சு போகும், ஒரு பேசின கல்யாணம் இல்லாம போகும், ஒரு கஷ்டம் பெறும், நஷ்டம் பெறும், அதை நீங்க வெறுப்பீங்க தானே, அது நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நல்லா படிச்ச அறிஞர்களும் இதைத்தான் சொன்னாங்க.
இடையில வந்தவர்கள் தான் சல்லாஹ். இந்த பல்பை கண்டுபிடிச்சார் தோமஸ் அல்வா எடிசன். என்ன, அவர் ஒரு பல்பை கண்டுபிடிச்சு வெற்றி அடைஞ்ச உடனே அவர் கான்ஃபரன்ஸில் பேசுறார். 10,000 தடவைகள் பல்பு எரியாமலே போயிடுச்சு எனக்கு, கடைசியா இதை நான் கண்டுபிடிச்சேன் என்று சொல்லிட்டார். ஒருத்தன் எழும்பி கேள்வி கேட்டான், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒருத்தன் எழும்பி கேட்கான், அப்ப 10,000 தடவை தோத்துட்டீங்களா சார் என்று கேட்டான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, நான் ஒரு நாளும் ஃபெயில் ஆகல, 10,000 முறைகளில் பல்பு எரியாதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். 10,000 பல்பு பத்தாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் நான், அதிலிருந்து ஒரு இல்மை பெற்றுட்டேன் என்று தான் அவர் சொன்னார் தோமஸ் அல்வா எடிசன். தோல்வி என்கிறது ஒரு விதமான இல்மு தான், ஒரு அறிவு தான். அதாவது இந்த தவறு நம்மால இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவு. விளங்கிட்டா? பேரண்ட்ஸால ஒதுக்கப்பட்ட ஒருவர், பாப்பா சில நேரம் குடிச்சுக்கிட்டு வர்றது, தேவையில்லாம போட்டு அடிக்கிறது, இப்படி மனசு ரொம்ப காயப்பட்ட ஒருத்தர் என்ற கவுன்சிலிங் வந்திருந்தார். நல்ல ஜொப்பில் பெரிக்கிறார், அவர் நல்ல ஜொப்பில் இருக்கார். ஆனால் குடும்ப கஷ்டம் வெறி தாங்க முடியல. அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களோட வாப்பா உங்கள்கிட்ட இப்படி கரடு முரடா நடந்ததால உங்களுக்கு கிடைச்ச நன்மையை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா, நீங்களே சொல்லுங்க. அதால உங்களுக்கு கிடைச்ச தீமையை தானே நீங்க சொல்ல வந்தீங்கன்னு. அவர் அப்படி நடந்துட்டு எப்படி நடந்து அன்பு காட்டல, எனக்கு புத்தி தெரிய என்ன அணைக்கல எங்க வாப்பா, எனக்கு புத்தி தெரிய எனக்கு ஒரு வாய் சோறு தீத்தல, எனக்கு புத்தி தெரிய என்ற முதுகுல தட்டி தரல, என்னிடம் குறுக்க கண்டா அடிப்பார், குடிச்சுக்கு வருவார், என்ன கஷ்டத்தை படுத்தினான்னு பிள்ளையத்தானே சொன்னீங்க. அப்படியே உங்க வாப்பா இருந்ததால உங்களுக்கிட்ட நடந்த நிலவுகளை சொல்லுங்க பாப்போம் என்று நானே கேட்க யோசிக்க, நானே தூண்டி விடுறேன், இது 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 என்று. நீங்க இப்ப நல்ல தகப்பனா இருக்கிறீங்க, உங்களோட 6 பிள்ளைகளை நீங்க மனசு நோக ஒரு நாள் நடந்திருப்பீங்களா? இல்ல. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாயிடுச்சு? இது மாதிரி நாம இருந்துடக்கூடாது, அந்த தவறு நம்மட பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்றதானே. எவ்வளவு பெரிய நிலவு பார்த்தீங்களா? உங்களை நல்ல தகப்பனாக்கி விட்டார் அவரு. யோசிக்கார், ஆஹா சரிதான். இப்ப சிரிக்க தொடங்குறார், அழுத வந்தவர் சிரிக்க தொடங்க. இப்படி ஒவ்வொன்றா சீண்டி விடுறேன். நீங்க ஒரு நல்ல கணவனா இருக்கிறீங்க, உங்க உமாக்கு போட்டு அடிக்கிற அடியை நீங்க பார்த்துட்டீங்க, உங்க மனைவியிட மனசு நோகாம நடக்கிறீங்க. எங்க கத்துக்கிட்டீங்க இது? அங்க இப்படி நாம இருக்கக்கூடாதுன்றது. இப்ப நல்ல பொசிஷன்ல இருக்கிறீங்க, எங்க எடுத்தீங்க? இந்த வெறித்தனமா படிச்சு தான் நீங்க முன்னறீங்க. இந்த வருமானம் குறைந்த அந்த குடும்பத்தில், ஒரு குடிகார குடும்பத்தில இருந்து ஒரு வெறித்தனமா படிச்சு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஜொப்ல நீங்க இருக்கிறீங்க. எப்படி வெறி வந்த? எப்படி இந்த கீழ்த்தரமான குடும்பத்தில் இருந்து ஒரு சமூகம் நம்மளை காதை துப்புதே, இதே சமூகம் நம்மளை வரவேற்கணும் என்ற ஒரு வெறி உங்களுக்கு உண்டாயிடுச்சு. படிச்சிங்க, அடைஞ்சிட்டீங்களா இல்லையா? இது அவர் போட்ட பிச்சை தான். இது அதுல ஒரு நலவு இருக்குது. உலக விஷயத்துல மறுமையில ஒரு மனுஷனை மனசு நொந்தாலே அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். அது எவ்வளவு எல்லாத்திலையும் நலவிருக்குங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தால் எதிர்காலத்தில் பிள்ளைகள் தோல்விகளை சந்திக்க தயார், தோல்விகளை சந்திக்க தயாராம். அந்த பலஸ்தீன்ல அனாதையாக்கப்பட்ட ஒரு பிள்ளைய சவுதியில இருந்து போன ஒரு அரபி கூப்பிட்டிக்கார், எங்க நாட்டுக்கு வா, நல்லா வச்சுக்கிறோம் வா கூப்பிட்டார். அந்த பிள்ளை கேட்டுச்சான், பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை கேட்டுச்சான், உங்க நாட்டுல யுத்தம் இருக்குதான்னு. இல்லையே. அப்ப ஷஹீத் ஆகுற பாக்கியம் அங்க இருக்காது, நான் வரமாட்டேன். எப்படியெல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்குது பாருங்க. ஷஹீத் ஆகிறது ஒரு பாக்கியம் என்று வளர்த்திருக்க அந்த பிள்ளைய. உன் நாட்டுல யுத்தம் இல்லாட்டி ஷஹீதாக இயலாது, நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்க போறேன்னு சொல்லிச்சான் அந்த பிள்ளை. அவருக்கு ரொம்ப அழுதுட்டார் அந்த மனுஷன். அவர் அதை எடுத்து அப்படியே நெட்ல போட்டிக்கிறார், அந்த பிள்ளையோட போட்டோ எடுத்து. இப்படி சொல்லிச்சு இந்த பிள்ளை. அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், நாம கொடுக்கக்கூடிய அந்த கதைகள் பிள்ளைகளை தைரியப்படுத்தும். இது கட்டாயம் பிள்ளைகளுக்கிட்ட நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கும். கடைசியாக நேரம் போகுது, ஒரு விஷயத்தை நான் கட்டாயம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிள்ளைகளுக்கிட்ட எக்காரணம் கொண்டும் இந்த கார்ட்டூன் படம் பார்க்க விட்டுறாதீங்க. கார்ட்டூன் படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. கார்ட்டூன் படத்தில்
ஷைத்தான் வணங்குற வழிமுறைகள் எல்லா கார்ட்டூன்லையும் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும். யூதர்கள் வணங்குற அந்த கடவுள் லூசஸ் சொல்றது, அந்த லூசஸ் என்கிற கடவுளை வணங்குறதுக்கு கையை இப்படித்தான் பிடிப்பான். நீங்க எந்த கார்ட்டூன் எடுங்க இப்படி ஒரு கட்டம் வரும். முதல் ஸ்பைடர்மேன் ஃபெஸ்டா வந்தது இப்படித்தான் நிட்டுச்சு. ஸ்பைடர்மேன் கையில் இருந்த அந்த சனலை பறக்க வைக்கிறதுக்கு இப்படித்தான் நின்றான். ஃபெஸ்ட் ஸ்பைடர்மேன் 2 இப்படி வந்துட்டு விளங்கிட்டான். எல்லாத்துலேயும் இந்த கட்டம் இருக்கும். ஆபாசம் இருக்கும், அந்த கார்ட்டூன்லேயே ஆபாசம் இருக்கும், வேஸ்ட் இருக்கும். இம்பாசிபிளா பாசிபிளா காட்டும். அப்ப மூளை டிஸ்ஆர்டர் ஆகும். கார்ட்டூன்ல நடக்கிற என்ன தெரியுமா? அவன் நாட்டு பிள்ளைகளை பார்க்கப்படாதான், இஸ்ரேல்ல தடையாம், நம்முடைய நாட்டில எல்லாம் பார்க்கணுமா? எதுக்கு? இம்பாசிபிளா பாசிபிளா நடக்க சாத்தியம் இல்லாத சாத்திய மாதிரி காட்டின உடனே பிள்ளைட மூளை டிஸ்ஆர்டர் ஆகும், பிள்ளையாகும். பறக்கலாமா? மனுஷன் பறக்கிற மாதிரி காட்டுவான். 2 துண்டா வெட்டினவன் ஒட்டி ஓடும், ஒலிம்பிக் ஓடுவானா? ஓட மாட்டான். அது தூளானது திரும்ப ஒலிம்பிக்கிட்டு ஓடும், நசிஞ்சு தகடானது திரும்ப அப்படியே விரிஞ்சு போகும். என்ன இம்பாசிபிளா பாசிபிளா காட்டுவான். காட்டி மூளையை டிஸ்ஆர்டர் ஆக்கும். கட்டாயமா உங்களோட பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் படம் காட்டாதீங்க. கம்ப்யூட்டர் கேம் என்ற பேர்ல ரவுடித்தனம், கரடு முரடான மனநிலையை வளர்க்கக்கூடிய இந்த கார் ரேஸ், ஷூட்டிங் கேஸ், இதுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. இதுல மனசு கல்லாகுது. இறக்க குணத்தை உண்டாக்கி அதை வளர்த்து உருவாக்க வேண்டிய அந்த சின்ன வயசுல, அந்த பிஞ்சு மனசுல ஷூட்டிங், வெட்டு, குத்து, வின் பண்றது, அடிச்சு நொறுக்கிறது, உடைக்கிறது, இதே போட்டுக்கு இருக்காங்க. அதை போடாதீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கிட்ட ஒரு 14-15 வயசானா கூட போன் கொடுக்காதீங்க. கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் கனெக்ஷனை தேவையில்லாமல் நீங்க கொடுக்காதீங்க, தேவையில்லை. சின்ன பிள்ளை ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி முடிஞ்சோடனே எல்லா ஊர்லையும் பேனர் வச்சிருவாங்க. 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் பங்கெடுத்து கொண்ட மாணவர்களுக்கு விலை கழிவுடன் கம்ப்யூட்டர் கோர்சஸ். எதுக்கு அந்த பிள்ளை கம்ப்யூட்டர் கோர்ஸ்? கம்ப்யூட்டர்ங்கிறது இந்த போன் மாதிரி. இந்த போனை வேண்டினா இதில் இருக்கிற ஆப்ஷனை ஒரு கிழமையில நாம கண்டுபிடிக்கலாம். கம்ப்யூட்டர்ங்கிறது தேவைப்படும் போது வாங்கினா பயன்படுத்துற அளவுக்கு நம்மகிட்ட மூளை இருக்கு. இதெல்லாம் கோர்ஸ் படிக்க தேவையில்லை. எந்த தேவை எப்ப வருதோ அப்பதான் படிக்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் சாஃப்ட்வேர் மாறிக்கிட்டு தான் இருக்குது. நாளுக்கு நாள் மாறி 5 வயசு பிள்ளைக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேரை படிச்சு கொடுக்குறீங்க, என்ன கோரல் ரோ படிச்சு கொடுக்குறீங்க. கோரல் ரோ வருஷத்துக்கு வருஷம் மாறி இருக்குது. இந்த பிள்ளைக்கு நீங்க 5000 ரூபாய் காசு காட்டி படிச்சு கொடுத்த கோரல் ரோவை பயன்படுத்துறதுக்கு வரக்குள்ள அதுல சாஃப்ட்வேர் சீரியே இல்லைன்றான். இது பரணகேஷன்றான். இப்ப வந்திருக்கு கோரல் ரோ, திரும்ப படிக்கணும். அவர் தேவையில்லை. எப்ப தேவையோ அப்ப படிங்க. தேவையில்லாம கம்ப்யூட்டர் படிக்காதீங்க. இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் என்ற பேர்ல நிறைய அநியாயம் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது, மோசடி நடக்குது. ஏண்டா இன்றைக்கு இந்த ஊடகங்கள் பாவத்தை எப்படி தூவுது தெரியுமா? தடுக்கிற மாதிரி தூவுது. பாவத்தை தூவுறது எப்படி தெரியுமா? தடுக்கிற மாதிரி. அது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு சிஸ்டம். நீங்க பார்த்திருப்பீங்க டிவியில. என்ன ஆஸ்திரேலியா அரசாங்கம் விடுக்கும் அறிவித்தல் என்ற ஒரு விளம்பரம் போகும். ஆஸ்திரேலியா அரசாங்கம் விடுக்கும் அறிவித்தல். நீங்க நினைக்கிறீங்களா ஆஸ்திரேலியா காசு கட்டி விளம்பரம் கொடுக்குது? அவனுக்கு என்ன தேவை இந்த நாட்டில் காசு கட்டி விளம்பரம் கொடுக்கிறது? மோசடிக்காரர்களை நம்பி ஏமாறாதீர்கள். உங்கள் பணங்களை நீரில் கரைக்காதீர்கள். அடிக்கடி போஸ்டர் எல்லா ரோட்லையும் பணத்தை அப்படியே கடலுக்கு ஒரு ஃபேமிலி விடுற மாதிரி ஒரு போஸ்டர். ஆஸ்திரேலியா அரசாங்கம் விடுக்கும் அறிவித்தல், ஏமாறாதீர்கள். இந்த விளம்பரம் ஆறு கொடுக்கிற விளம்பரம் தெரியுமா? ஆஸ்திரேலியாவுக்கு ஆலய திரவம் கொடுக்கிற விளம்பரம் தான். ஆஸ்திரேலியாவுக்கு ஆள் போயிட்டு இருக்குங்கிறத இந்த விளம்பரம் தான் சொல்லி காட்டுது. ஆஹா. ரெண்டாவது விஷயம், கூடாது செய்யாதே என்றா செய்யணும் என்கிறது தூண்டப்படுது. இது சைக்காலஜிக்கலாக உள்ள பிரச்சனை. மூன்றாவது, அதுக்குள்ளேயே நேர்மையான ஆக்கள் இருக்காங்க என்று சொல்லப்படுது. ஏமாற்றுக்காரர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்றா என்ன அர்த்தம்? ஏமாற்றாத ஆக்களை போய் பிடிச்சி காசை கொடுத்தா ஆஸ்திரேலியாவுக்கு போங்கன்ற அர்த்தம். அந்த குரூப் தான் விளம்பரம் செய்யும். விளங்கிட்டா? டிவியில் நியூஸில் விளம்பரத்தில் அதில் இதில் சிகரெட் குடிக்கிற ஒரு கட்டம் பேர் கீழே நல்ல பெரிய எழுத்துல
மது அருந்தும் காட்சியை பார்ப்பது உங்கள் குழந்தைகளை அந்த பழக்கத்துக்குள் கொண்டு வரலாம். தேவையா உனக்கு இந்த விளம்பரம் தேவையா? புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும். கீழே ஒரு விளம்பரம். இந்த விளம்பரத்துக்கு ஸ்பான்சர் பண்றாரு என்னமா? சிகரெட் கம்பெனி. சிகரெட் கம்பெனி தான் அதுக்கு காசு கொடுக்குது. ஏன் காசு கொடுக்குது தெரியுமா? அப்பதான் சிகரெட் கூட விற்கும். அந்த படத்துல அந்த காட்சியில பின்னுக்கு நிக்கிற ஒருத்தன் சிகரெட்டை கையில வச்சுக்க நிப்பான். அது உங்களுக்கு தெரியா? ஆனா சிகரெட்டோட நிக்காண்டாண்டு காட்டுறது தான் கீழே போறது. சும்மா சிகரெட் புற்றுநோய் உண்டாக்கணும். அதுக்கு பிறகு படத்தை அண்ணா நிக்கானா சிகரெட்டோட. உங்களுக்கு சிகரெட் அடிக்கானன்றதை காட்டுறது தான் சிகரெட் குடிக்காதீங்கன்னு காட்டுறது. விளக்கிட்ட இல்லைன்னு காட்டுற விளம்பரம் இருக்குது என்று உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அண்மையில் ஒருத்தர் சரியான ஒரு வருத்தத்தில் ஒரு அழகான ஒரு வாலிபர் ஒரு டாக்டர்கிட்ட மருந்து எடுக்கார். அந்த டாக்டரை ஃப்ரெண்டு இன்னொரு ஹிந்து டாக்டர் ஒருத்தர், அவர் எங்களுக்கு லெக்சராக வந்திருந்தார். அவர் சொன்ன ஒரு உண்மை சம்பவம். அவரை ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஆள் மருந்து எடுக்க வந்திருக்கிறார் கொழும்புல. மருந்தை கொடுத்துச்சுன்னா உங்கள்கிட்ட சிகரெட் பழக்கம் இருக்குதான். ஓம் சார் அண்ணா சிகரெட்டை நிப்பாட்டுங்க அவர் சொல்ல. எனக்கு அது நிப்பாட்ட முடியாது, அது என்ற தொழில் அண்டிங்க. இது இலங்கையில் உண்மையா நடக்குதான். சிகரெட் நிப்பாட்ட இல்லாத அது என்ற தொழில் என்றார். அப்போ டாக்டர் கேட்கிறார், தொழிலா? என்ன தொழில் அப்படின்னு. சிகரெட் கம்பெனி இவருக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குது. இவருக்கு ஒரு கார் கொடுத்திருக்குது. மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குது. என்ன செய்யணும்? இவர் ஒரு அழகான ஒரு வாலிபன், ஸ்மார்ட் ஆனால் நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்கூல் கலையிற நேரம் அவங்க சொல்லுவாங்களாம், இந்த கிழமை இந்த ஸ்கூல், அடுத்த கிழமை இந்த யூனிவர்சிட்டி. அங்கிருந்து ஆர்டர் வரும். ஸ்கூல் கலையிற நேரம் காரை கொண்டு பார்க் பண்ணிவிட்டு அதில் சாஞ்சிக்கிட்டு ஸ்மார்ட் அழகா சிகரெட் ஒன்று அடிக்கணும், ஸ்டைல் அடிக்கணும் சொல்லி அதுக்கே ட்ரைனிங். அந்த சிகரெட் எப்படி பிடிக்கிறது, அந்த ஃபில்டர் எப்படி தட்டுறதுன்னு. அப்போ கார் பொனட்டில் அந்த ஃபில்டர் தட்டுற அந்த இதை தூக்கி வச்சுட்டு அதில் அப்படி அடிச்சா இது விளம்பரம். இவனுக்கு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து காரு கொடுத்து சிகரெட் கம்பெனி விளம்பரம் செய்தாண்டா எவ்வளவு லாபம் எடுக்கான், எப்படி பிள்ளைகளை வழிகெடுக்கிறான்னு பாருங்க. எனவே சிகரெட் அடிக்காத என்று டிவிக்கு விளம்பரத்தை கொடுத்து போட்டு சிகரெட் அடிச்சு காட்டுறதுக்கு ஒரு வாலிபனுக்கு சம்பளத்தை கொடுத்து போட்டு அவன் பிள்ளைகளை பழுதாக்கிட்டு இருக்கான். கம்ப்யூட்டர் கிளாஸ் என்ற பேரில் தேவையில்லாத சாஃப்ட்வேர்களை போட்டு இந்த கார் ரேஸ் அது இதண்டு போட்டு கார்ட்டூன் படம் என்று போட்டு பிள்ளைகளை மனசை கரடாக்கி வஞ்சகப்படுத்தி பிள்ளைகள்கிட்ட ஆபாசத்தை கொடுத்து அனாச்சாரத்தை கொடுத்து அவமனங்கிற அந்த லூசஸ் கடவுளை இங்கே கார்ட்டூனில் கொண்டாந்து போட்டு அதுலேயும் கடவுள் வணக்கத்தை கொண்டாந்து போட்டு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பாழாக்குறாங்க. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபோன், இன்டர்நெட், கம்ப்யூட்டர் இதை தேவையில்லாமல் கொடுக்காதீங்க. தேவையில்லை, உங்களோட பிள்ளைக்கு ஃபோன் தேவையில்லை. உங்களோட பிள்ளை போன் பாவிக்கலண்டா கூட நீங்க விடாதீங்க. உங்களோட பிள்ளையோட பழகுற ஒரு ஆள் போன் பாவிச்சா போதும் வழிகட்டு போறதுக்கு. எதுக்கு இந்த போன்? இந்த போனால நிறைய அனாச்சாரங்கள் நடந்திருக்குது. என்னட்ட கவுன்சிலிங் வந்தால் அந்த கிளையண்ட ரகசியம் பாதுகாக்கப்படும். இது ஒரு கவுன்சிலரோட கட்டாயமான ஒரு கடமை. என்ன பொண்டாட்டிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், அவருக்கும் தெரியும் என்ன வீட்டு ஒரு ஆள் வந்துட்டு போகுது, இவட பிரச்சனை என்னன்னு என்ற பொண்டாட்டி கேட்டாலும் சொல்ல இயலாது எனக்கு. ஆனா நான் ஒரு சிலர்கிட்ட கேட்பேன், உங்களோட ஊரும் பேரும் சொல்லாம இந்த சம்பவத்தை நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லலாமா சமூகத்தை திருத்துறதுக்கு என்று கேட்பேன். அப்போ சிலர் சொல்லுவாங்க, தாராளமா இதை சொல்லுங்க, என்ன போல இன்னொரு ஆள் பாதிக்கப்படப்படாது. அப்படி ஒரு பெண் எனக்கு அனுமதி அந்த ஒரு சம்பவம் இலங்கையில நடந்த, ஊரை சொல்ல மாட்டேன், நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு பிள்ளை சூசைட் அட்டென்ட் பண்ணது. ஒரு தடவை ஃபேனில் புடவையை கட்டி தப்புது, இன்னொரு தடவை வீட்டில் இருக்கிற டேப்லெட் எல்லாம் எடுத்து போடுது. பிள்ளை 2 தடவையும் தப்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எடியூகேட் ஆன நல்ல ரிச் குடும்பம், நல்ல பெரிய குடும்பம், நல்ல பிஸ்னஸ் மேன் நானா மாறலாம், நல்ல பெரிய ஃபேமிலி, அழகான பிள்ளை, வெறும் 19 வயசு பிள்ளை 2 தடவை சூசைட் பண்ணுறதுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இப்போ பிள்ளையோட எப்போவுமே ஒரு ஆளை வச்சுக்காங்க. பாத்ரூம் டாய்லெட் கதவை உள்ளால பூட்ட விட மாட்டாங்க. நாங்கள் வெளியில் நிற்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு விடுவாங்க. கூறிய ஆயுதங்களை பாத்ரூமில் வைக்க மாட்டாங்க. பிள்ளையோட எப்போவுமே ஆள் இருக்கும். எப்போவுமே முழிச்சுக்கிட்டு கண்காணிக்கிறதுக்கு ஆள் போட்டுட்டு இருக்கிறாங்க.
ஷிஃப்ட் மாறி 12 மணி வரைக்கும் ஒரு ஆள், 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு ஆள், சுபவுக்கு எழுப்பிடும் பிள்ளை, அதுக்கு பிறகு இன்னொரு ஆள், பிள்ளையோட ஒரு ஆள் இருக்கணும். சொல்லல பிள்ளை எதுக்கு நான் சாக போறேன், ஆனா பிள்ளை முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு சாகுறது. கொஞ்சம் மிஸ்ஸானா ஓடுது பிடிக்கிறாங்க, மாடியிலேருந்து பாய போகுது பிடிக்கிறாங்க, ஆயுதங்களை எடுக்குது பிடிக்கிறாங்க. என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கிற நேரம் தான் நான் அந்த ஊருக்கு பயானுக்கு போறேன். கேள்விப்பட்டு என்கிட்ட இந்த பிள்ளைய கொண்டு வரான். ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைகிட்ட பேச்சு எடுத்து 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 பேசுறதுக்கு, அந்த பிள்ளை எப்ப என்ன நம்புது அப்பதானே பேசும். ஒண்ணுமில்லை, நான் சாகணும், நான் வாழ இயலாது சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் பிள்ளைக்கு என்னல ஒரு நம்பிக்கை வந்துட்டு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்கூல்ல இந்த பிள்ளையோட இருக்கிற நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று, அந்த பிள்ளை மூலமாக அந்த பிள்ளையோட நானாக்காரன் இந்த பிள்ளைகிட்ட விருப்பம் கேட்டு விட்டுருக்கு. அவ்வளோதான். இவ எப்பவுமே நானாவை பற்றி நல்லா கட்சிங்கண்ணா, நான் கடும் இறக்கம் நல்ல இது, உங்களோட கடும் பாசம், அவருக்கு எத்தனை ஒருத்த கல்யாணம் வந்து அவர் உங்களை தான் கல்யாணம் பண்ணுறேன் கரண்டு காய்ச்சி 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 ஒரு நாள் ஃபோனை பேக்கில் கொண்டு போய் நானா 2 நாள் சாப்பிடல, உன்னோட குரலை கேட்டால் தான் சாப்பிட்றாரு, சும்மா ஹலோ வந்துட்டு போய் ஒன்றும் கதைக்க தேவையில்லை, இவ வருது அதில் ஹலோ வந்துட்டு வச்சுட்டான். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோன் கதைச்சி கடைசி அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன் கொடுத்து அந்த ஃபோனுக்கு ரீலோட் பண்ணி அந்த பிள்ளையோட பேக்கில் தான் இருக்குது, வீட்டில் தெரியாது பிள்ளை ஃபோன் பாவிச்சிருக்கிறது. நிறைய வீட்டில் பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க பிள்ளை படுத்து நிறுத்துறேன்ட்டு. தலானிக்கு அடியில் ஃபோனை வச்சுட்டு ஹேண்ட் ஃப்ரீயை காதில் மாட்டிக்கிட்டு முடியெடுத்து அதை மறைச்சிக்கிட்டு தலானிக்கும் கேட்காம கதைச்சிக்கிட்டு நிறைய பிள்ளைகள் படுக்குது. பாப்பா உமா கதவை திறந்தா பிள்ளை படுக்குதுன்னு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா 12 மணி 1 மணிக்கெல்லாம் பாய்ஸ் ரோட்ல போன்ல பேசிக்கிட்டு இருக்கானு. அவ்வளவு பேரை போனுக்கும் ஆன்சர் பண்றது எங்கேயோ ஒரு இடத்த ஒரு பொம்பளை பிள்ளை தான், இன்னொரு ஆம்பளை கிட்ட அப்படி கேட்க மாட்டான். மணி நேர கணக்குல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நிக்கானண்டா, இன்னொரு பொம்பளை ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. அது நம்மட பிள்ளை யாருக்கும். நாம் எல்லாரும் நினைக்கிறேன் என்ற பிள்ளை தங்கம் உண்டு, அந்த தப்பு செஞ்ச பிள்ளையோட வாப்பாவும் அப்படித்தான் நினைச்சிருப்பார். பிள்ளைகள் தப்பு ஆரம்பத்தில் தப்புன்னு நினைச்சு செய்யல, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிள்ளைகளை கெடுக்குது. செக் பண்ணுங்க. திடீரென்று நீங்க உங்களோட பிள்ளையோட பேக் ஒரு நாளைக்கு செக் பண்ணுங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போனது போற ரூமை செக் பண்ணுங்க, எங்கேயாவது ஒரு சிம்மு கிடைக்கும், ஒரு போன் பார்ட்ஸ் இருக்கும், ஹேண்ட் ஃப்ரீ ஒன்று இருக்கும், தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. நாடு கெட்டு போச்சு, நிறைய தப்பு நடந்துட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள், நான் ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் போற நேரம் ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் சொல்லுது, யூனிவர்சிட்டி பிள்ளைகள் A லெவல் படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஒரு மாசத்துக்கு குறையாம 15 பேர் கருக்கலைக்கிறாங்க. அதுல நம்மளோட முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஒரு ஃபார்மஸ் ஓனர் என்னட்ட சொல்றார், கருச்சிதைவு ஏற்படுத்துற ஒரு டேப்லெட் இருக்குது, அதை வச்சு கருவக்கலை அண்ணா குண்டு வைக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு மாசத்துக்கு உள் ரோட்ல, மெயின்ல இல்ல, ஒரு மாசத்துக்கு உள் ரோட்ல நாங்க குறைஞ்சது ஒரு 7 டேப்லெட் இதுல விற்கிறோம். அந்த டேப்லெட்ல உண்மையான விலை 15 ரூபா தான், ஆனா பார்மசில விற்கிறது 2000 ரூபாய்க்கு. ஏண்டா அது வேண்டதுக்கு ஆள் இருக்குது. இப்படி அநியாயம் நடந்துட்டு கருக்கலைப்பு நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, யூனிவர்சிட்டி, குறிப்பா பேராதனை யூனிவர்சிட்டியும் இருக்கலாம், யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 தடவை கருக்கலைக்கிற பொறுப்பு யூனிவர்சிட்டியில செலவுல நடக்கும். 3வது தடவை உங்களோட சொந்த செலவுல நடத்தணுங்கிறது இலங்கட சட்டம். என்றால் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தேவை வந்திருக்கின்ற யோசிங்க. ஒரு பிள்ளைக்கு 2 தடவை கருக்கலைக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி ஃபண்ட் பண்ணும். 3வது தடவை உங்களோட சொந்த காசுல செய்யணும் என்றால் என்ன நடக்குது? இந்த பிள்ளை போன்ல பேசுது, போனை ஊட்ட கொண்டாந்தாச்சு, இந்த போன் வீடியோ போன், முகம் பார்த்து பேசியாச்சு. இந்த போன்ல அந்த பிள்ளையோட முழு உடம்பையும் ஒன்றுமில்லாம காட்டிட்டான், அவன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான். கடைசியில இவங்களுக்கு இடையில ஒரு தகராறு வந்துட்டு, தகராறு வர்றதுக்கு காரணம் அவர் மானக்கேடான ஒரு செயலில் ஈடுபட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு மாட்டினத்துக்கு போறதுதான் இவருக்கு தெரியும். இவன் ஒரு கெட்டர், அயோக்கியன், ஒரு பொம்பளை பொறுக்கி மோச, இந்த வேலை தான் இவன் செய்யறான். இப்ப இந்த பிள்ளைக்கு தெரியுது கல்யாணம் பண்றதுதானு முழுசா காட்டிட்டான். கடைசியா இவ தொடர்பை துண்டிச்சோன்னு அவன் பிளாக்மெயில் பண்ணான், நெட்டுக்கு போடுவேன்.
இந்த குடும்பத்தில் கௌரவம் அந்த ஊர்லேயே உச்சக்கட்ட கௌரவம். இதை நெட்டில் போட்டால் எல்லாரும் நஞ்சு குடிக்கிற நிலைமை வரும். இவன் இதை நெட்டில் போறதுக்கு முன்ன நான் உசுரோட இருக்கக்கூடாதுன்னு இந்த பிள்ளை முடிவெடுக்குது. அதற்காக இவன் ஆசைக்கு கட்டுப்பட்டு இவனை நாம கணவனா எடுக்கவும் முடியாது. அவனோட புருஷனை பொண்டாட்டியா இருக்கிறத விட சாவுறது மேல் என்ற முடிவில் இந்த பிள்ளை இருக்குது. சொல்லிட்டு சொல்றது அந்த பிள்ளை, இப்ப சொல்லுங்க சார், நான் சாவுறது சிறந்ததா இல்லையா? எனக்கிட்ட போய் சொல்றாள், என்ன இப்படி சாவடிச்சிருங்க. அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பொடியனுக்கிட்ட கதைச்சி அவனை நைஸா எப்படி வளைக்கணுமோ அப்படி வளைச்சி அவன்கிட்ட எடுத்து அந்த ஃபோனை வேண்டி அந்த மெமோரி சிப்பை காசு கொடுத்து வேண்டி அதை உடைச்சி இதுக்கப்புறம் இதுக்கு பின்னால் வராதண்டு அவனுக்கு சொல்லிட்டு அந்த பிள்ளை இப்போ நல்லா இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், இதை கட்டாயம் சொல்லுங்கன்னுச்சு அந்த பிள்ளை. என்ன மாதிரி நிறைய பெண்கள் எங்களுடைய ஸ்கூல்லையே இருக்குது. ஒரு தகவல், வெக்கமான ஒரு தகவல், முஸ்லிம் பாடசாலைகள் தான் காதல் நிலைச்ச கலாச்சாரங்கள் கூட இருக்குது. ஒரு வெக்கமான ஒரு பிரின்சிபல் சொன்ன தகவல் முஸ்லிம் பாடசாலைகளில் கூட இருக்குது. எனவே நம்ம தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளைகளுக்கு இந்த போன் கொடுக்க கூடாது. வீட்டில் போன்ல கவனமா இருக்கணும். கல்யாணம் முடிச்சவங்களும் மிஸ் ராங் கால் வரும். ஒரு பொம்பளைக்கு இதுக்கண்டே பார்த்து கால் எடுப்பான். எதுக்கண்டு? புருஷன் வெளிநாட்டுல, புருஷன் கடையில, யாழ்ப்பாணத்துல கடை, மாசத்துக்கு ஒரு தடவை வார இந்த வீட்டுல நாம ட்ரை பண்ணலாம்னு கால் எடுப்பான். கோல் எடுத்தா ஹலோண்டா என்னையாலும் ஒரு பேரை கப்பான். இல்லன்னு நீங்க வைங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது வசனம் சொல்லலாம், வகுல்ன கௌல மஅரூஃபா, தெளிவா பேசுங்க. அவர் இல்ல வை, அவரை பதில நீங்க எதிர்பார்க்க தேவையில்ல. நீங்க எடுத்தது ராங் கால், வை. நீங்க யாருன்னு ஏன் கேட்கிற? உனக்கு என்ன தேவை? எதுக்கு கேட்கணும்? நிறைய பெண்கள் வீக் பாயிண்ட், நீங்க யாரு? அவரு நான் இருக்கட்டும், நீங்க இது எந்த ஊருன்னு சொல்லுங்க, நீங்க வைங்க போன. இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மேடம் மேடம் ப்ளீஸ் அம்மா. இவர் சொல்லுவார் வைங்க கோல, ப்ளீஸ் வைங்க கோல, உங்களோட நான் பேச ரெடி இல்லம்பா. அவன் இவர் சொல்லுவார் ப்ளீஸ் 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 அம்பா. அவன் வைங்க கோலம்பா. எதுக்கு இந்த சட்டை? எதுக்கு இந்த சத்தம்? அவனுக்கிட்ட ஏன் வைங்க கோலன்னு சொல்லணும்? உண்ட போன்லயே ஒரு சிவப்பு பட்டான் இருக்கு, அமுக்கினா வச்சிடுவான். அவன் எதுக்கு வைக்கணுங்கிற? நம்மளே வைக்கலாம் இல்ல? அப்ப நாம வைக்கிற வசதியை நம்ம போன்ல வச்சு ரிசீவர் வைக்கலாம், ஹேண்ட் போன்ல சிவப்பு பட்டனை நசிச்சு கட் பண்ணலாம். இவ்வளவு வசதி இருக்கும் போதே வெய்வோன 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 அவன்கிட்ட கேட்டா அவனுக்கு நல்லா தெரியும் இது அணைகிற கேஸ் தான் தெரியும். இதான் நடக்குது நாட்டில். தயவு செய்து இந்த போன் கலாச்சாரம் தேவையில்லாத ஆக்கள்கிட்ட நீங்க கதை கொடுக்காதீங்க. இதுக்கண்டே அலையிறாங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்த தயவு செஞ்சு போன் கொடுக்காதீங்க. இந்த கம்ப்யூட்டர் பாவனையை கொடுக்காதீங்க. இதால நிறைய பிள்ளைகள் பழுதாகி போகுது. இதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லி பயம் பண்ணி முடிஞ்சாலும் வேண்டி கொடுக்காங்க. எதுக்கென்று எனக்கு வழங்கல்ல. பிள்ளைகள் நெருப்பின் விளிம்பில், நரகத்தின் விளிம்பில் இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஊடக வளர்ச்சிகள் நம்முடைய பிள்ளைகளை நரக படுகொலியில தள்ளிவிடக் கூடாது. பாதுகாப்பு இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும்